அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிளட் பேங்க்ஸ், பிளட் அவைலபிலிட்டி, பிளட் டொனேஷன் கேம்ப் அண்ட் அசிஸ்டன்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரக்த கோஷ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரக்தா அப்படின்னா பிளட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்க ஹிந்தில. சரியா? ரக்த கோஷ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ இதுல ரீசெண்டா என்ன ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ரேர் பிளட் குரூப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஓகேங்களா? இந்த ரேர் பிளட் குரூப்ஸோட டோனார் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்ல ஆட் பண்ண போறாங்க. சரியா? ரக்த கோஷ் அப்படிங்கிற வெப்சைட்ல ஹெல்த் மினிஸ்ட்ரியும், ஐசிஎம்ஆரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ட பண்ண போறாங்க. அடுத்தது, இந்தியா வில் கமிஷன் ஐஎன்எஸ் தமால் பில்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிற வார்ஷிப்பை இந்தியாவும் யாரும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யாங்தர் அப்படிங்கிற இந்த ஷிப்யார்ட்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாங்தர் ஷிப்யார்ட் எங்க இருக்கு அப்படின்னா, ரஷ்யாவோட காலினின்கிராட். ஓகேங்களா? கலினின்கிராட் அப்படிங்கிற இந்த பிளேஸ் ரஷ்யால இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க தான் இந்த வார்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து தான் கமிஷன் பண்ணவும் போறாங்க. சரியா? ஸோ ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறது ரஷ்யாவோட சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட். அடுத்தது, இஸ்ரேல்ஸ் ஏர் அட்டாக் ஆன் ஈரான் நியூக்ளியர் சைட் இஸ் நேம்ட் அஸ். ஸோ இஸ்ரேலோட அட்டாக் ஆன் ஈரான் அதோட ஆபரேஷன் நேம் என்னன்னா, ஆபரேஷன் ரைசிங் லைன். இதே ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிறது ஈரானோட ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்க தான் வந்து நம்ம ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆபரேஷன் ஹாக் அப்படிங்கிறது சிபிஐயோட ஆபரேஷன். இந்த சைல்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து கர்ப் பண்ணணும், தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? கர்பிங் சைல்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்தது ஆபரேஷன் சிந்து, ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆபரேஷன் ரைசிங் லைன். அடுத்தது, விச் கண்ட்ரி வில் ஹாஸ்ட் தி 10th ஐசிசி விமென்ஸ் T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப் இன் 2026 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10th விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுதுன்னா, இங்கிலாந்துல நடக்க போகுது. சரியா? லாஸ்டா, ஸ்மைல் சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் ஸ்கீம் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மைல் அப்படிங்கிற ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரியோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், பெக்கர்ஸ் அவங்களெல்லாம் வந்து ரீஹேப் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க் யூ.